ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கான நீட் டாபிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் நீட் ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம்ஸ், அதாவது நீட் முழு மாதிரி தேர்வுகளும் நீட் என்டிஏ சிலபஸை பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாங்க. இப்ப நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட், அதாவது சுய மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு நீட் முழு மாதிரி தேர்வை, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பயாலஜில 90 கேள்விகளும், பிசிக்ஸ்ல 45 வினாக்களும், கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும், மொத்தமா 180 கேள்விகள் அடங்கிய ஒரு முழு மாதிரி தேர்வை வாங்கி ஆன்லைன்ல எழுதி பார்க்க 75. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச நீட் 2020யோட கொஸ்டின் ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எழுதி முடித்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு பார்த்ததில் அவங்க சொன்ன ரிப்போர்ட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸியான கொஸ்டின்ஸ், அதாவது எவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில் 13 கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் 21 கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்ததாக பயாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா? இதில் முழுக்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷன் எதை நீங்கள் கேட்டிங்கன்னா, மோர் தென் 90% கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்சிஆர்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு. நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் இருந்து எபோவ் 90% கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீட் 2020ல். நம்ம ஃபஸ்ட்டு எது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தட் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸு நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா செகண்ட் சாய்ஸஸாக நம்ம சிபிஎஸ்சி ஆர் நம்ம என்சிஆர்டி புக்ஸு நம்ம ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம பிசிக்ஸ் 13, கெமிஸ்ட்ரி 21, பயாலஜி 75 கொஸ்டின்ஸு. இதுலேருந்து நம்ம ஈஸியாக, அதாவது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஒரு குவாலிட்டியான மார்க் வந்து நம்ம 436 மார்க் வந்து எடுத்துருக்கலாம். ரைட்டுங்களா? நம்ம நீட் 2020ல். இதில் நீங்கள் இந்த 436ன்னுட்டு நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த கட் ஆஃப் பேஸ்ட் ஆன், ரைட்டுங்களா? கட் ஆஃப் பேஸ்ட் ஆன். ஆனால் மெயின் கட் ஆஃப்க்கு வந்து நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். பயாலஜி கொஷின்ஸ் எதில் எந்த +1ல் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, இல்லைனா +2ல் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, இல்லைனா எந்த யூனிட்டில் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னுட்டு நம்ம இதுலேருந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஸ்லைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, +1 பயாலஜியில் ஃபஸ்ட் யூனிட், அதாவது டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் 5+5, அதாவது அனிமல்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அண்ட் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இதில் பிளான்ட் பேஸ்ட் ஆன் 5 கொஸ்டின்ஸ் அண்டு அனிமல் பேஸ்ட் ஆன் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் மூணாவது யூனிட்டு செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் டோட்டலாக வந்து 6 கொஸ்டின் நம்ம அவுட்டர், அதாவது செல்லோட அதர் ஃபங்க்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னரில் வந்து 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக வந்து 12 கொஸ்டின் ஆச்சு. அடுத்ததாக பிளான் பிசியாலஜி 4வது யூனிட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் எப்போ நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் இந்த யூனிட் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து வகிக்கும். ஓகேங்களா? இதிலிருந்து 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக ஹியூமன் பிசியாலஜி. இது அதை விட மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் பிசியாலஜி இது ஒவ்வொரு அகாடமிக் இயரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த யூனிட்க்கு வந்து கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? நான் ஆல்ரெடி அதிகமான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து நாங்களே வந்து போட்டிருப்போம். அதில் எல்லாமே வந்து நான் சொல்கிற கான்செப்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிசியாலஜி தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்னுட்டு அதிகமான வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஹியூமன் பிசியாலஜிலேருந்து 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து 11th பயாலஜி. நெக்ஸ்ட்டு 12th பயாலஜி, அதாவது +2 பயாலஜியில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்களன்னா, 6வது யூனிட் ரீப்ரொடக்ஷன். இதில் ஜென்ரல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அது வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க. ஜென்ரல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடக்ஷன், அதில் 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தட் ஹியூமன் பீயிங்ஸ், இவங்ககிட்ட இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இந்த யூனிட்டு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து வகிப்பாங்க ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதில்
ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டாக, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனு, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததா எவல்யூஷன் பேஸ்டு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்ததா 8வது யூனிட் பயாலஜி அண்டு ஹியூமன் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3+4 ஹஸ்பண்ட்ரி ஓரியன்டாக ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸு, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக வந்து இதில் வந்து 3+4 வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக 9th யூனிட் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இந்த யூனிட்டு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஆனால் அப்ளிகேஷன் பேஸ்டான், அதாவது SDS பேஜ்ன்றது என்ன, அதில் அதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்ஸு, அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னுட்டு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸு, நெக்ஸ்ட் வந்து அதர் டாபிக்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இதில் டோட்டலாக 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 10வது யூனிட் ஈகாலஜி அண்ட் என்வாரன்மெண்ட். இதில் வந்து டோட்டலாக 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் கிளாஸ் 11, அதாவது இப்போ நம்ம 11th பயாலஜிலேருந்து 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 12, அதாவது +2லேருந்து 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு அகாடமிக் இயரும் வந்து சின்னதாக வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ரைட்டுங்களா. நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம இது என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் நீங்கள் கேட்டிங்களன்னா, நம்ம பேஸ்ட் ஆன் தட் எவ்வளோ ஈஸியான கொஷின்ஸு, எந்தெந்த யூனிட்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்து ஆக்குபேஷன் ஆகிருக்கு, இல்லைனா எவ்வளோ கொஷின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கான்னுட்டு நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக நம்ம அதே தாங்க நடந்து முடிஞ்ச நீட் 2020யோட அந்த கொஷின்னு ப்ளஸ் அதனுடைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நான் என்ன புதுசாக நான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்தீங்களன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் வந்து எப்படி எல்லாமே வந்து நம்ம இதோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேதர் பண்ணலாம், ஆனால் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணலான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், அதாவது பேஸ்ட் ஆன் தட் நீட் 2020 ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பேஸ்டு. இஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive base pairs is 0.34 nanometer and the total number of base pairs of DNA double-helix. ஓகேங்களா. நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து டிஃப்ரெண்ட் நேனோமீட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த பேஸ் பேர்ஸு. அதுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் வந்து டிஃப்ரெண்ட்டு சின்னதாக வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா. நம்ம இந்த கொஷின் எது பற்றி நீங்கள் எது பற்றி வந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃபிகல் மெமாலியன் செல்ஸ் இஸ் 6.6 into 10⁹ பேஸ் பேர்ஸ். தென் தி லென்த்து, அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து 2.2 meters, அதாவது 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததாக செகண்ட் கொஷின். இதில் பில்டர்லி சிமெட்ரிக்கல் அண்டு அக்ளோமேட் அனிமல்ஸ் ஆர் எக்ஸாம்பிளிஃபைட் பை, இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் தான், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ரைட்டுங்களா. ஃபஸ்ட் கொஸ்டினும் ஈஸி தான், செகண்ட் கொஸ்டினும் ஈஸி தான். அடுத்ததாக 3வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். இதில் வந்து காலம் 1ல் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது பயோலுமிசன்ஸு, புக்லங்ஸு, இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன் காலம் 2ல் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லணுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டி எடுத்துக்கோங்க, பயோலுமிசன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட லிவிங் ஆர்கானிசம்ஸ், அது பர்டிகுலராக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அனாலிடாஸ், எர்த்வாம்ஸு, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நான் தோலுக்கு மேலே, அதாவது ஸ்கின் மேலே வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அவங்க நம்ம ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்ஷன் ஆகும்போது லைட் எமிட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா. அதுதான் பயோலுமிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த அனிமல்ஸில் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னுட்டு நம்ம காலம் 2ல் இதே சேம் செட்டப் தான் காலம் 1 அண்ட் காலம் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனால் இது ஓரளவுக்கு வந்து டஃப்பான கொஸ்டின் தாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்சர் 1, அதாவது 1வது ஆப்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின். which is the important site for formation of glycoproteins and glycolipids in eukaryotic cells. ஓகேங்களா. நம்ம வந்து
அந்த இம்பார்ட்டண்ட்டான கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிப்பிட்ஸ் வந்து எங்கே ஃபார்மேஷன் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் தாங்க. இதெல்லாமே நம்ம ஒரு சின்னதாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தாவே இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். இது கரெக்டான ஆன்சர் 2 தான், அதாவது 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததாக 5வது கொஸ்டின், த QRS காம்ப்ளெக்ஸ் இன் எ ஸ்டாண்டர்ட் ECG ரெப்ரசன்டஸ், அதாவது போலரைசேஷன் அண்ட் டீபோலரைசேஷன் அந்த கான்செப்ட். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 2 தான், டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா 6வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். இது வந்து சேம் தான், அதாவது காலம் 1ல் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் கிளாண்டல் கேவிட்டி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. காலம் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்சர் 3 தான், 3 ஆப்ஷன் கரெக்டு. அடுத்ததா 7th, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் டன் பை, யார் வந்து இவங்க இந்த தியரியை வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னுட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் 3 தாங்க, அதாவது நம்ம மார்கன் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 8வது கொஸ்டின், ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து, அதாவது கரெக்டான ஆன்சர் வந்து சாப்புட் இன் தி இன்னர் மோஸ்ட் செகண்டரி சைலம் அண்ட் இஸ் லைட்டர் இன் கலர் தான், அதாவது செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக மேட்ச் தி ஃபாலோயிங் காலம்ஸ் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன்னு. இதில் காலம் 1ல் டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேங்களா. அதாவது நம்ம டேரக்ட் கொஸ்டினாக நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பிட்யூட்டரி கிளாண்டு, இதை வந்து நம்ம அடினோ ஹைபோஃபைசிஸ் நீரோ ஹைபோஃபைசிஸ்ன்னுட்டு 2 பிரிவை வந்து பிரிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் காலம் 1ல் கொடுத்துருப்பாங்க. காலம் 2ல் இந்த கிளான்ஸில் செக்ரீட் ஆகிற என்ஜைம்ஸ் ஆகட்டும், ஹார்மோன்ஸ் ஆகட்டும், ரெடக்ஷன் ஆனால் என்ன டிசீஸ் கிரியேட் ஆகுது, டிசீஸுங்க நாட் டிஸார்டர்ஸ். காலம் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் 2 தான், கரெக்டான ஆன்சர் 3, 1, 4, 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 10வது கொஸ்டின், மேட்ச் தி ஆர்கானிசம் வித் இட்ஸ் யூஸ் இன் பயோடெக்னாலஜி, ரைட்டுங்களா. ஆர்கானிசம்ஸ் காலம் 1ல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு காலம் 2ல் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாமே பயோடெக்னாலஜி பேஸ்டான கொஸ்டின்ஸுங்க. இது நம்ம ஸ்டாண்டர்டாக படிச்சிருந்தால் தான் இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் வந்து 1, அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக 11th கொஸ்டின், இதில் ஐடென்டிஃபை தி சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் glycosides bond and peptide bond respectively in their structure, அதாவது இதில் வந்து அந்த glycosides bond and peptide bond நம்ம எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து 2 தான், 2வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 12th கொஸ்டின், நேம் தி என்சைம் தி பேசிலேட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் டிஎன்ஏ எலக்ஸ் டியூரிங் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா. இது வந்து ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டாக வருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். நீங்கள் எப்போ எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் எப்போ ரெஃபர் பண்ணாலும் ஓகே, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனு இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா. இது ஓரளவுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான், கரெக்டான ஆன்சர் 3 தான், RNA பாலிமரேஸ் வந்து வருவாங்க. அடுத்ததாக 13வது கொஸ்டின், இஃப் த ஹெட் ஆஃப் காக்ரோச் இஸ் ரிமூவ்ட் இட் மே லைவ் ஃபார் ஃபியூ டேஸ் பிகாஸ், அதாவது காக்ரோச் ஹெட்டை வந்து தலையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருவீங்க, அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து உயிரோடு இருக்கும், ரைட்டுங்களா. அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 2 தான், 2வது ஆப்ஷன் கரெக்ட். அடுத்ததாக 14வது கொஸ்டின், select the correct events that occur during inspiration. நம்ம லங்ஸ் மெக்கானிசமில் வருவாங்க. கரெக்டான ஆப்ஷன் 4. 15வது கொஸ்டின், by which method was new breed, அதாவது இஸ்ரேடல் ஆஃப் ஷீப் ஃபார்மேட் பை யூஸிங் பெக்னரி ஏவ்ஸ் அண்டு மெரென்ட்ராம்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 2 தான். 16வது கொஸ்டின், which one of the following is most abundant protein in animals, எந்த ப்ரோட்டீன் அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் கொலாஜன் தாங்க வரும். இதெல்லாமே வந்து பேசிக் நாலேஜ் கொஸ்டின் தான். ஹீமோக்ளோபின்ன்றது நம்ம பிளட் ரிலேட்டடாக வரும்.
அடுத்ததாக 17வது கொஸ்டின், ஹவு மெனி ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ஸ். நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் பேஸ்டு, அதாவது மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு எப்பவுமே கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி அகாடமிக் இயர் நம்ம மென்டல் செக்ஷன்லேருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 14வது, அதாவது 14, 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததாக 18வது கொஸ்டின், தி பாடி ஆஃப் ஓவல் இஸ் ஃபியூஸ்டு வித் ஏ ஃபியூனல்ஸ் ஆக்ட். அதாவது நம்ம 4 ஆப்ஷன் தாங்க, ஹீலியம் தான் அது கரெக்டு. அடுத்ததாக 19வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் வைரியாய்ட்ஸ். இது வந்து ஆன்சர், அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ரைட்டுங்களா, மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தப்பு தான். அடுத்த 20வது கொஸ்டின், தி நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ராட் லெவல் பாஸ்பரலைசேஷன் பாட்னி ஓரியன்ட் இன் ஒன் டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஓரியன்டாக இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் 1 தான், அதாவது 1வது ஆப்ஷன். 21வது கொஸ்டின், தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் பை நைட்ரஜனியஸ் இன் ரூட் நோடுஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் பிளான்ட்ஸ். இது வந்து நம்ம அந்த லெக்யூம்ஸ் பிளான்ட்ஸோடைய நைட்ரஜனியஸ் மெட்டீரியல்ஸ் பேஸ்டு கொஸ்டினுங்க. இது ஓரளவுக்கு நம்ம அதாவது நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக படிச்சிருந்தா இது மாதிரி கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா, கரெக்டான ஆன்சர் 3 தான். அடுத்தது 22வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் டிசீஸ் with the caustic organism and select the correct option. காலம் 1ல டிஃப்ரெண்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க, நாட் டிஸார்டர்ஸ். டிசீஸ்ன்றது இது மாதிரி சொல்லுவாங்க, டிஸார்டர்ஸ்ன்றது நம்ம ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டாக வரத டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காலம் 1ல டிஃப்ரெண்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அது யாருங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னுட்டு காலம் 2ல கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் 1 தான், 1வது ஆப்ஷன். 23வது கொஸ்டின், ஃப்ரம் his experiments S.L. Miller produced amino acids by mixing the following in a closed flask. அதாவது நம்ம மில்லர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது புது அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆகும். ரைட்டுங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 4 தாங்க, CH4+, H2+, NS3+ அண்ட் வாட்டர். அது வந்து 800 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணும்போது, அதாவது அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வைக்கும்போது புது அமினோ அமிலங்கள், புது அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா, ஃபஸ்ட்டு இது நம்ம மில்லர் தான் ஐடென்டிஃபை வந்து பண்ணார், மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததாக 24வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். அதாவது டிஎன்ஏ, நம்ம ஒரு பேசிக் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிச்சிருந்தாவே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாங்க. அதாவது நம்ம அடினைன் பேர்ஸ் வித் தைமின்னு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு கவனிக்கப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதில் மறைஞ்சிருக்கிற கான்செப்ட் நம்ம பியூரின்ஸ் அண்டு பிரைமிடின்ஸ் தான். ரைட்டுங்களா, நம்ம பியூரின்ஸ் பைண்ட் வித் ஒன் பிரைமிடின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் கூட வந்து பைண்ட் ஆவாங்க. எப்படி பைண்ட் ஆவாங்களன்னா ஹைட்ரஜன் பாண்டால் வந்து பைண்ட் ஆவாங்க. அதுதான் இங்கே வந்து H பாண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா, நம்ம வந்து ஒரு நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கரெக்டாக படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ரைட்டுங்களா, இது ஈஸியான கொஸ்டின் தான், கரெக்டான ஆன்சர் 4. அடுத்தது 25வது கொஸ்டின், மேசிவ் ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு மியாசிஸ் செல் டிவிஷன் ஓரியன்ட். இது கரெக்டான ஆப்ஷன், அதாவது கரெக்டான ஆன்சர் 1 தான். அடுத்தது 26வது, சூஸ் தி கரெக்ட் ஃபேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங். அதாவது கரெக்டான பேரை வந்து இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இது டிஃப்ரெண்ட் ஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1வது ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், பாலிமரேஸ் பிரேக் டிஎன்ஏ இன்ட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ராங்கு தாங்க. 1வது ஆப்ஷன் வந்து ராங்கு தான். பாலிமரேஸ் வந்து ஃப்ராக்மெண்ட், அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரைட்டுங்களா, அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து 4 தான், லிகேஸ் தான். லிகேஸ் என்சைம்ஸ் ஜாயினிங் டு டிஎன்ஏ மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஸ்டடீஸ் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னு நீங்கள் கேட்டிங்களேன்னா, இது நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் டிஎன்ஏ லிகேஸ் என்சைம்ஸ் வந்து வருவாங்க. அதாவது டிஎன்ஏ பேஸ் பேர்ஸு புது டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து வருவாங்க.
அந்த புது டிஎன்ஏ பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா கோக்குற ஒர்க்கு தான் லிகேஸ் என்ஜைம்ஸ் வந்து பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? கட் பண்ணுறது யார் கட் பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் என்ஜைம்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அடுத்ததாக 27வது கொஸ்டின். செலக்ட் தி ஆப்ஷன் இன்க்ளூடிங் ஆல் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து கேன்சரு, எய்ட்ஸு இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து 4 தான். அடுத்தது 28வது கொஸ்டின். எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் அதாவது எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பயாலஜி ஓரியன்டு எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன் வாஸ் டிஸ்அப்ரூவ்ட் பை. யார் வந்து டிஸ்அப்ரூவ்டு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக 29வது கொஸ்டின். த ரூட்ஸ் தட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி பேஸ் தி ஸ்டெம் ஆர் ஸ்டெம்மில் ரூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். இதில் கரெக்டான ஆன்சர் 4 தான், ஃபைபர்ஸ் ரூட்ஸ். அடுத்ததாக 30வது கொஸ்டின். In gel electrophoresis, separated DNA fragments can be visualized with the help of. ஓகேங்களா? இது வந்து SDS பேஸ்டு கொஸ்டினுங்க. அதாவது இது ஒரு லெபார்டரி பேஸ்ட் ஆன் டெக்னிக். ஓகேங்களா? அதாவது SDS பேஸ்டான்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. இது நம்ம ஜென்ரலாகவே டிஎன்ஏ எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு இல்லைன்னா பைண்ட் ஆகிருக்கான்னுட்டு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஜென்ரலாகவே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணுன்னா யூவி ரேடியேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இதை வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து 1 தான். ஓகேங்களா? ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க எத்திடியம் புரோமைடுன்றது பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்ததாக 31வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹார்மோன் லெவல்ஸ் will cause release of ovum from the Graafian follicle. இது வந்து ஹார்மோன் பேஸ்ட் ஆன் கொஸ்டின், ஹியூமன் ஹார்மோன்ஸ். இது கரெக்டான ஆன்சர் 4, அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. அடுத்ததாக 32வது கொஸ்டின். கோப்லெட் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் ஆர் மாடிஃபைட் ஃப்ரம். ஹியூமன் பிசியாலஜி கொஸ்டின். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து 1 தான், காலமர் எபித்திலியம் செல்ஸ் வருவாங்க. அடுத்ததாக 33வது கொஸ்டின். ஸ்னோ பிளைண்ட்னஸ் இன் அண்டார்டிக் ரீஜன் இஸ் டியூ டு. இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட்டாக ஒரு கஷ்டமான கொஸ்டின் தாங்க. ஆன்சர் 1 தான் கரெக்டு. அடுத்ததாக 34வது கொஸ்டின். மேசிவ் ஃபாலோயிங் கன்சர்னிங் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிளான்ஸ். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் காலம் 1ல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷன் எது நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் அயான், ஜிங்க், போரான், மேக்னீஸ்ன்றது பேஸ்ட் ஆன் தட் மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ரோநியூட்ரியன்ஸ் நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம். ஓகேங்களா? மேக்ரோநியூட்ரியன்ஸ் அது தனியாக இருப்பாங்க. இவங்க என்ன ரோல் வந்து வகிப்பாங்க, எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னுட்டு காலம் 2ல் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் 2 தான், ஆன்சர் 2. 35வது. BT cotton variety that was developed by the introduction of toxic gene. அதாவது நம்ம பேஸ்லெஸ் ஸ்ட்ரிஞ்சன்சன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் இன்செக்ட் பெஸ்ட் தான், அதாவது 4வது ஆப்ஷன். 36வது கொஸ்டின். ரா ஃப்ளோரிஸ்டஸ் ஹேவ். இது கரெக்டான ஆன்சர் இன்ஃப்ரரி ஓவரே. அதாவது இந்த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தட் சூரியகாந்தி பூவோட சம்மந்தப்பட்டது. அடுத்ததாக 37வது கொஸ்டின். மேண்ட்ரல் புரோட்டோகால் வாஸ் சைன்டு. அதாவது எப்போ வந்து அது அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, எமிஷன் ஆஃப் ஓசன் டிஃப்ளெக்ஷன் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த கொஸ்டின் எப்போ சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது கரெக்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? 37வது கொஸ்டின். எப்போ வந்து சைன் ஆகிருக்கு? 1987 சைன் ஆகிருக்கு அந்த ப்ரோட்டோக்காலை. அந்த ப்ரோட்டோக்கால் எதுக்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எமிஷன் ஆஃப் ஓசோன் டிஃப்ளெக்ஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து அப்ரூவ்டு வந்து பண்ணாங்க. அடுத்ததாக 38வது கொஸ்டின். ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோடைய சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். இதில் நம்ம எது ஐடென்டிஃபை பண்ணோம்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இது கரெக்டான ஆன்சர் வந்து 3வது ஆப்ஷன். அடுத்ததாக 39வது கொஸ்டின். த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் தட் என்டர்ஸ் தி ஹியூமன் பாடி இஸ். இது கரெக்டான ஆன்சர் 1 தான், ஸ்போரோஜாய்ட்ஸ். அடுத்ததாக 40வது கொஸ்டின். மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் தி செகண்டரி யூசேஜஸ் கம்ப்ளீட்டட். இது கரெக்டான ஆப்ஷன் 3 தாங்க வரும். அடுத்தது 41வது கொஸ்டின். தி ஆக்சிஜனேஷன் activity of RUBP is coenzymes in
ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் லீட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஒன்று தான். 1 molecule ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட். 42வது கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஃபார் தி ஃபைலம் கார்டேட்டா. இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தாங்க. கரெக்டான ஆன்சர் 3. 43வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். காலம் 1ல் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன், அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் காலம் 2ல் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து 1 தான், ஆப்ஷன் 1. 44வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேர்சிஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆல்கே. இதில் கரெக்டான ஆன்சர் 3 தான் வரும். அதாவது குளோரெல்லா அண்டு ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. அடுத்தது 45வது கொஸ்டின், இன் லைட் ரியாக்ஷன் பிளாஸ்டோகுயினின் பேசிலேட்டட் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம். இது கரெக்டான ஆப்ஷன் 4. இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினுங்க. நம்ம ஒரு டீட்டெயிலான ஸ்டடீஸ் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தால் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? இதோட ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ஃபஸ்ட்டு 45 கொஸ்டின் இதோட முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த செகண்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.